இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரத்தை யாரும் தொடங்கி வைக்கல. ஆமாம், ஆனால் அரசியல் கட்சியில் பாஜக முதல் முறையாக ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. என்னென்ன? பணம் பட்டுவாடா செய்வதில் மோசடி. ராதிகா சரத்குமார் வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும்போது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இவர்கள் யாருமே தென் சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பல இடங்களில் பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் தரல. பேங்க் வாசலில் இன்னொரு 5 பேர் வழிமறித்து 45,000 பணத்தை பறிக்க முயற்சித்தார்கள். இது கட்சி பணம் தானே, எங்களுக்கு சேர வேண்டிய பணம் சொல்லி ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்கள் உங்களை என்ன நினைப்பார்கள்? நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது எப்படி? அந்த 100 பேர் ஓட்டு போட்டுருங்க, கையில் மை வைத்து கொண்டே போராட்டம், எல்லாம் நேற்று கீழ்கீழ்னு கீழ்ச்சிட்டாங்க. அதாவது என்ன கமெண்ட் வருது சமூக வலைதளங்களில்? பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக பிளாக் அண்ட் ஒயிட்டின் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்சாச்சு, காசு பட்டுவாடா பண்ணதில் பயங்கர பிரச்சனை பொழுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் போஸ்டர்லாம் அடித்து விட்டுற அளவுக்கு போயிருக்கு சார். அதாவது எனக்கு தெரிந்து அல்லது உங்களுக்கு அறிந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பணம் கொடுத்துருக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு 20 வருஷமாக, ரொம்ப 2001 நம்ம திருமங்கலம் இதெல்லாம். ஆமாம், அதற்கு அடுத்து திருமங்கலம் ஃபார்முலா 2006, 2004 கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் அதிமுக அந்த மைக்ரோ மெக்கானிசம் பணம் எப்படி ஒருவர் தான் ஏஜென்ட், ஒரு 100 ஓட்டுக்கு ஒருவர் அப்படின்னு பிரித்து பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்த காட்சிகள் உண்டு. அதுக்கிடையில் இந்த சாத்தான்குளத்தில் நீலமேக வர்ணம் நிற்கும் போது அங்கேயும் கொஞ்சம் சூசகமானதில் நம்ம இல்லை. அதான் அந்த காலகட்டம் 2004 ஆரம்பித்த இந்த பண பட்டுவாடா 2024 வரை 20 வருடமாக பணம் கொடுக்குற கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பட்டி ஃபார்முலா வரைக்கும் வந்துச்சு. ஆமாம், பட்டி மாதிரி அடைத்து வைத்து பணம் கொடுக்குற ஈரோடு கிழக்கு. அதனால் இதெல்லாம் தாண்டி ஆனால் எந்த திராவிட கட்சியும் பணம் தரல, எங்களை ஏமாற்றிட்டாங்க, நிர்வாகிகள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு யாரும் போஸ்ட் அடித்த வரலாறு திராவிட கட்சிகளுக்கு இல்லை. ஆமாம், சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா கரிசோறு போட்டாங்க. இல்லை, பணம் அடிச்சுட்டு போன கலாச்சாரம்லாம் உண்டு திமுக அதிமுகவில். அதை கொடுத்த பணத்தை வாக்காளர்கள் கொடுக்காம அடிச்சுட்டு போனதெல்லாம் உண்டு. ஆனால் அதற்காக போஸ்ட் அடித்த கலாச்சாரம் பாஜக. இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரத்தை யாரும் தொடங்கி வைக்கல. ஆமாம், ஆனால் அரசியல் கட்சியில் பாஜக முதல் முறையாக ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. என்னென்ன? பணம் பட்டுவாடா செய்வதில் மோசடி, பணத்தை ஏமாற்றிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிற காட்சி இருக்குல்ல, அது உண்மையிலே இது எப்படி மக்கள் மத்தியில் போய் சேரும்னு தெரியல. விருதுநகரில் எம்பி தொகுதி, ஆனால் மதுரை புறநகர் மாவட்டத்தை சம்மந்தப்படுத்தி அடிச்சிருக்காங்க. அதில் என்னென்னா, திருமங்கலம் எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட அந்த இடத்துல பூத் ஏஜென்ட்டுகளுக்கு 20,000 ரூபாய் பணம் பட்டுவாடா ஆகலை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபுல்லாக அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட யாருக்கும் 20,000 ரூபாய் கொடுக்கவில்லைன்னு ஒரு புகார். அது ஒரு பக்கம். என்ன போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா, நடவடிக்கை எடு, பாஜக விருதுநகர் பாராளுமன்றம் தேர்தல் பணிக்குழுவினர் செய்த மோசடி, பூத் ஏஜென்ட்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் சுமார் 40 லட்சம் வரை சுருட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடு. வெற்றிவேல் பாஜக பாராளுமன்ற அமைப்பாளர், சசிகுமார் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர், சின்னசாமி மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர், சின்ன இருளப்பன் மதுரை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர், இவர்கள் மீது பாஜக மாநில தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. அதாவது இதில் விசாரிச்சா என்னன்னா, இது போஸ்ட் அடித்தவர்கள் யார் அப்படின்னு விசாரிப்போம்ல. ஆமாம், காளிதாஸ் ரவின் 2 பேர் தான் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சசிகுமார் தரப்பு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாவட்ட தலைவர் மீதே புகார் அடித்து போஸ்ட் அடிச்சிருக்காங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்தோம், ஆனால் அவங்க யாரும் கட்சி வேலை பார்க்கல, பிரச்சாரத்துக்கு வாகனத்தை அழைத்து வாருங்கள், வாகனத்தை எடுத்துன்னு வரல, அப்புறம் ஆட்களை அழைத்து வாருங்கள், இப்படிலாம் பணம் கொடுத்தோம். ராதிகா சரத்குமார் வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும்போது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இவர்கள் யாருமே சரியா வேலை செய்யல, பிரச்சாரத்துக்கு ஆட்கள் கட்சியிலிருந்து நீக்கிட்டோம். 3 நாட்களுக்கு முன்பு காளிதாஸ் ரவி உட்பட ஒரு 4-5 பேரை கட்சியிலிருந்து நீக்கிட்டோம். நீக்கிற நபருக்கு தான் போஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, நீக்கினதால நாங்க பண மோசடி செய்து விட்டோம்
அப்படின்னு சொல்லி இவங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க, இவங்க பாஜக தரப்பு சொல்கிறாங்க. அதில் என்ன இது விஷயம்னா, கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமின்றி காளிதாஸ் ஊடகப்பிரிவு புறநகர் மேற்கு மாவட்ட தலைவர், அப்புறம் ரவி ஊடகப்பிரிவு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர், இவங்க தான் போஸ்ட் அடிச்சது. இவங்களை 3 நாள் நீக்கிட்டதால இந்த விவகாரம் கமலாலயத்தின் கதவை தட்டி இருக்கிறது. காலை இந்த போஸ்டர் விருதுநகரில் திருமங்கலம் சட்டமன்றத்துக்கு ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சிருக்காங்க. எல்லா டிவிலையும் வந்துருச்சு, எல்லா வாட்ஸ்அப் ட்விட்டரில் வந்தாச்சு. இப்போது பணம் கையாடல் செய்தது யார், பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யாதவர்கள் யார், இந்த விசாரணை நடந்துட்டுருக்கு. இது ஒரு விவகாரம். ரெண்டாவது, இது விருதுநகர் தென் சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பல இடங்களில் பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் தரல. கட்சிக்காரங்க வேலையே செய்யலைன்னு ஒரு அதிருப்தி வேற போச்சு. கட்சிக்காரர் வேலை செய்யலைன்றது வேற. நான் அது எல்லா இடத்துலையும் இந்த சுணக்கம் இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஆமாங்க, கட்சி தலைமைக்கு யாரும் விசுவாசமாக இல்லை, யாரும் மத்திய சென்னையில் ஏன் ஓட்டுப்பதிவு குறைந்தது என்றால் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கட்சிக்காரங்களை பார்த்து குற்றச்சாட்டாரு, கட்டிஞ்சிருக்காரு. ஆமாம், தேமுதிக சரியா எங்களுக்கு ஒத்துழைக்கல, நீங்கள் ஒத்துழைச்சிங்களா? சென்னையில் எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தது, வெள்ளம், வறட்சி, தண்ணி பிரச்சனை அவ்வளோ இருந்தது மக்கள்கிட்ட. இத்தனை பிரச்சனை இருந்தும் மக்கள் அப்படியே சாரியாக ஓட்டு போடல, நீங்கள் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தான் சரியில்லைன்னு கட்சிக்காரர்கள் கடிச்சிக்கிறார். ஸோ வேலை செய்யாமல் கட்சிக்காரர்கள் சோர்ந்து போனாங்கன்னா வேறு ஆளுங்கட்சி தான் அசுர பலத்தில் வேலை செய்யும். ஏன்னா அதிகாரம், பணம் மற்றும் எல்லா பலமும் இருக்கும், செல்வாக்கு, ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்குல்ல. ஆனால் தென் சென்னையில் 2 புகார் கொடுத்துருக்காரு. 2 புகார் கொடுத்தவர் ஒருவர் தான். அவர் யாருன்னா தென் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துமாணிக்கம். 2 புகார் கொடுக்காரு. ஒன்று துரைப்பாக்கம் போலீஸில், ஆமாம், இன்னொன்று கண்ணகி நகரில். இதில் என்னென்ன துரைப்பாக்கத்தில் என்ன கொடுக்குறாருன்னா, நான் பேங்க்குக்கு போயிட்டு இருந்தேன், பணம் போடுவதற்கு போய் கொண்டிருந்தேன், பேங்க் வாசலில் என்ன ஒரு 5 பேர் வழிமறித்து 45,000 பணத்தை பறிக்க முயற்சித்தார்கள், இது கட்சி பணம் தானே, எங்களுக்கு சேர வேண்டிய பணம் சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு. இது இந்த உத்தண்டியில் நடந்தது. ஆமாம். அடுத்து கண்ணகி நகரில் ஒரு புகார் தரார். நான் வீட்டில் இருந்தேன், என்னை ஒரு 5 பேர் மிரட்டுகிறார்கள், என்னை நீங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்லி டீகாராம், மாரியம்மாள் எல்லாம் என்னை மிரட்டினாங்க அப்படிங்கிறார். ஸோ பணம் கொடுக்கலன்னு ஒரு பக்கம் புகார், பேங்க்குக்கு போனால் அங்கே பணம் பறிக்கலான்னு புகார், இப்படி இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த விவகாரத்தில் தென் சென்னையில் பணம் பூத் ஏஜென்ட்டுக்கு போச்சு, பூத் ஏஜென்ட்டுகள் சரிவர பிரித்து கொடுக்கவில்லை, அந்த மாதிரி புகார்கள். அதாவது ஆனால் இது ஒரு புகை இல்லாமல் நெருப்பாகாது இல்லை சார்? கண்டிப்பாக பணம் இல்லை, அவங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்றதான் குற்றச்சாட்டு. கீழே இருக்கிறவங்க நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர் போன்ற நிர்வாகிகள் பணத்தை எங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் எப்படி வேலை செய்ய சொல்கிறீங்க, பூத் ஏஜென்ட் பிரித்து கொடுத்தாங்க. அதாவது இது உறுதிப்படாத தகவல். எப்படின்னா, தமிழ்நாட்டுக்காக பாஜகவுக்கு வந்த தொகை 650 கோடி ரூபாய். 650? ஆமாம். இந்த 40 தொகுதிகளுக்கும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு தொகுதிக்கு 12 கோடி ரூபாய்னா கூட 120 கோடி போயிடுச்சுன்றாங்க. 650 கோடி எப்படி வந்தது, என்ன செலவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் கொடுத்ததாக சொல்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் முறையாக கொடுத்துருந்தா நாங்கள் நல்லா வேலை பார்த்துருப்போம், அதனால் சரியாக புலம்புறாங்க. அதாவது என்னென்னா, இது காரணம் அண்ணாமலை கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால. அண்ணாமலை நம்ம அண்ணாமலையை சொல்லணும், அண்ணாமலை தான் அமக்களமாக போராட்டம் பண்ணார். அதுக்கு முன்னாடி இந்த நயினார் விவகாரத்துக்கு வந்துடுறேன். ஆமாம் சார், அவர் அது திரும்ப திரும்ப என்னை மட்டுமே நீங்கள் காயின் பண்ணுறீங்க, குறிப்பாக ஊடகத்தினர் கூட என்ன மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறீங்க, 200 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க அங்கெல்லாம் கேட்கல அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். தமிழ்நாடு முழுவதும் பிடிக்கப்பட்ட தொகை 200 கோடி ரூபாய், அதையெல்லாம் விசாரிக்கலைன்னு சொல்கிறாரு. சரி, 200 கோடி ரூபாய் யாரை பிடிச்சாங்க? தெருவில் போகிறவங்க வரவங்க, அப்புறம் ஒரு பிச்சைக்காரி திருப்பூர்வோ பல்லடத்துலையோ அது குடிச்சு விட்டு உக்காந்துட்ருக்கா, அவளை போய் சோதனை பண்ணால் அவகிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் கேஷ் இருந்திருக்கு, அந்த பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பணம் பல லட்ச ரூபாய் இருக்குது. அந்த பணத்தை சொல்கிறாரா அவர்? ஏங்க, இவர் மீது என்ன குற்றச்சாட்டு? அதாவது இல்லை, இதுவும் இவர் என்னுடைய பணம் இல்லைங்கிறாரு, முதல் நாள்லேருந்து தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்கிறாரு, அதாவது எனக்கு எதிராக அரசியல் சதி நடக்கிறது, பிடிப்பட்டவர்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்கி விட்டார்கள். நானாக கேட்குறேன், அந்த கீழ்ப்பாக்கில் இருந்த ஹோட்டல் யாருது? உங்களுடைய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மேனேஜர் யார்? உங்கள் மேனேஜர் சதீஷ். அவர் பிடிபட்ட அன்று வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எனக்கு நயினார் நாகேந்திரன் தான் உரிமையாளர், அவர் போட்டியிடுகிற அந்த தொகுதியில் அவருடைய பிஏ மணிகண்டன் எனக்கு ஃபோன் செய்தார். ஃபோன் செய்து இந்தந்த இடங்களில் உங்களுக்கு பணம் வரும், போய் வாங்கிட்டு வாங்க, அதுக்கு 2 பேர் அனுப்புகிறேன். அந்த 2 பேரோடு போய் தான் பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. பணம் வாங்கிட்டு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. கிளம்பி எங்கே வராங்க? ட்ரெயினில் போகணும்.
ட்ரெயினில் போவதற்கு டிக்கெட் எடுக்கிறார்கள். அந்த டிக்கெட்டுக்கு எமர்ஜென்சி கோட்டாவில் கிளியர் பண்ணி தருகிற பணியை செய்தவர் எம்எல்ஏ. அவரோட லெட்டர் போயிருக்கு, எம்எல்ஏ தான் கொடுத்துருக்கார். இக்யூக்கு ஆமாம், இக்யூ 3 பேருக்கு எமர்ஜென்சி கோட்டாவில் டிக்கெட் கொடுங்கன்னு. அவருக்கு லெட்டர் படி யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க? ஏதோ நடிகை ரோஜா ஒரு தடவை சொல்லுவாங்க, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மார்வாடி கேஸ் போட்டார். என் வீட்டில் செக் புக் திருடு போயிடுச்சு, அது செக் புக்கை திருடி எடுத்துமே மார்வாடிக்கிட்ட கொடுத்து கேஸ் போட வச்சாங்கன்னு நடிகை ரோஜா சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இது சொல்கிறாரா நயனார்? புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மேனேஜர் சதீஷ் வாக்குமூலம் மட்டுமல்ல, அவர் கூட பிடிப்பட்ட அந்த ரயிலில் அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க அன்றைக்கே. அந்த 2 பேரும் அதான் சொல்கிறாங்க. PM மணிகண்டன், நயினார் நாகேந்திரனுடைய PM மணிகண்டன் தான் எங்களிடம் சொன்னார், நாங்கள் தான் போய் சதீஷோட போய் பணம் வாங்கினோம், இல்லை எடுத்து கொண்டு போகும்போது மாட்டிக்கு 4 கோடி ரூபாய். இதில் என்ன விஷயம்னா, மிரட்டி வந்து போலீஸ் வந்து எழுதி வாங்கினாலும் சம்மன் அமிச்சாங்க. நயினார் நாகேந்திரன் வரல, இப்போ மே 2ஆம் தேதி திரும்ப சம்மன் அமிச்சாங்க தாம்பரம் போலீஸ். அவர் வரப்போறல. ஆனால் இந்த வழக்கையே, இந்த FIR சென்னை தாம்பரம் போலீஸார் போட்ட வழக்கையே குவாஷ் பண்ணுவதற்கு வட சென்னையுடைய பாஜக வேட்பாளர் வக்கீல் பால் கனகராஜ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பதாக ஒரு தகவல். இந்த வழக்கை என் மீது போடவே கூடாது, என்னை பார்ட்டியாக சேர்த்துருக்கக்கூடாது. அந்த வந்து அவர் இப்போ மேனேஜர், இப்போ அந்த ஹோட்டல் எந்த இல்லை, அந்த சதீஷ் என்னோட மேனேஜர்னு சொல்ல போகிறாரா தெரில. கோர்ட்டில் இவ்வளோ கூத்து நடக்குது. பாஜக அண்ணாமலை இப்போ வெளி மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுறார், கர்நாடகா கேரளாவில். அவர் சார்பாக கோவை அண்ணாமலை மன்றம் சார்பாக 2 நாள் முன்னாடி ஒரு போராட்டம் நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம் நம்ம. இந்த போராட்டத்தை என்ன போராட்டம்? நான் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன், என் ஓட்டு எங்கே அப்படின்னு போட்டாங்கல்ல. ஒரு 1 லட்சம் ஓட்டு காணாமல் போய்விட்டதுன்னு புகார் கொடுத்தார் அவருடைய வேட்பாளர். அப்போது அந்த தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியலில் நீக்கிறாங்கன்னா உங்கள் கட்சியாரர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்துருக்கணும், சரி பார்க்கணும்ல. இவ்வளோ பேரை நீக்கியிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் நீக்கினீங்க கேட்கணுமா இல்லையா? நாங்களாம் பூத் ஏஜென்ட்ஸ்லேருந்து பூத் கமிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அதை சரி பண்ணிருக்கணுமா இல்லையா? சரி பண்ணல. அது என்னைக்கு சொல்கிறீங்க? தேர்தல் நடந்த பிறகு தேர்தல் கமிஷனை குற்றம் சாட்டுறீங்க. 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். யாராவது நம்புவாங்களா? ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்கள் உங்களை என்ன நினைப்பார்கள்? நீங்கள் ஒரு IPS ஆஃபீஸர், உங்கள் தொகுதியில் எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ பேர் நீக்கி இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சேர்த்துருக்குறாங்கன்ற பட்டியல் நீங்கள் கேட்டால் உங்கள் வீடு தேடி தந்து கொடுக்க போகிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் 1 லட்சம் வாக்காளர் நீக்கணும்னு சொன்னீங்க? அதுக்கப்புறம் சரி 1 லட்சம் வாக்காளர் நீக்கணும், நீங்கள் அதுக்கப்புறம் போராட்டம் ஏற்பாடு பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ண நபர்கள் தான் அவர்கள், வேறு யாரும் அல்ல. அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் போராட்டத்தில் 100 பேர் இல்லை. அதுவும் எப்படி? அந்த 100 பேர் ஓட்டு போட்டவங்க கையில் மை வைத்து கொண்டே போராட்டம். எல்லாம் நேற்று கீழ்கீழ்னு கீழ்ச்சிட்டாங்க. அதாவது என்ன கமெண்ட் வருது சமூக வலைதளங்களில்? கோவை சரலா ஒரு வடிவேலுக்கிட்ட கேட்பா ஒரு காமெடியில், ஆஹா அடிச்சிட்டப்பா, நல்லா நடிக்கிறப்பான்னு வடிவேலை பார்த்து. அந்த காமெடிக்கு இணையாக அண்ணாமலையுடைய ரசிகர் மன்றம் நடத்தியது. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய தொகுதியில் வாக்காளர் பட்டியல் 1 லட்சம் பேர் காணவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அது எப்போது 1000 பேருக்கு பட்டியலை கொண்டு கொடுத்துருக்கணும்ல. சரி, அதுவாவது பரவாயில்ல. சரி, பாதிக்கப்பட்டவங்க 1 லட்சம் பேர் சொன்னீங்களே, அதில் 10% போராட வந்தால் 10,000 பேர், 1% போராட வந்தால் 1000 பேர், 100 பேர் கூட இல்லையா? அப்போ எதுக்கு இந்த போராட்டம்? நீங்கள் சொன்னதை நிலைநிறுத்தணும். தோற்பதற்கு காரணம் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதுதான் உண்மை. இதை நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நாளைக்கு இன்னொரு பேசுவோம். மொத்த பணம் யார் எவ்வளோ கொடுத்தார்கள், மொத்தம் எத்தனை ஆயிரம் கோடி செலவாச்சு, இதில் அதிமுக எவ்வளோ கொடுத்தாங்க, திமுக எவ்வளோ கொடுத்தாங்க, பாஜக கூட்டணி எவ்வளோ பேர் கொடுத்தார்கள், எல்லாம் பேசுவோம். நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.